இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்திருக்காரு இல்லைங்களா, இவர் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். தயவு செய்து இப்படி தான் பாடி பில்டிங் இருக்கும், ஜட்டி போட்ட பிரைஸ் கொடுத்துருவாங்கன்னு மட்டும் வந்துடாதீங்க. உண்மையான பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவரை சொல்லி தப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் அசோசியேஷனை சொல்லணும். இங்கே பிரச்சனையே அசோசியேஷன் தான். இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாட்டர் கட் பண்ணி, சோடியம் கட் பண்ணி, ப்ரோட்டீன் ஹை பண்ணி, உயிரை கொடுத்துட்டு போய் நின்று பிளேஸ் பண்ணியிருப்பான். இவன் அசால்ட்டாக போய் நானும் நேஷனல் கோல்டு மெடல்ஸ்னு சொல்லுவான். இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த அத்லட் இதோட நிறுத்த மாட்டான். இவன் நீ 10 பேர்த்த ட்ரைன் பண்ணுவான், கேட்டால் நானும் நேஷனல் அப்படிமா. ஓகேங்களா? இப்போ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர்னு டிஸ்ட்ரிக்ட் நடக்குது, தமிழ்நாடு நடக்குதுன்னா 10வது பிளேஸ் அடிச்சிருப்பான். கேட்டால் நான் மிஸ்டர் கோயம்புத்தூருமா, மிஸ்டர் தமிழ்நாடுமா. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதனால தான் வந்து ஒரிஜினல் அத்லெட்க்கு நமக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போகுது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எப்படி வேலை தரும்? உண்மையாக ப்ராப்பரான ஒரு நல்ல அசோசியேஷன் போனாலே இங்கே வேலை அடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து மணி மைண்டடாக இருக்கிற அசோசியேஷன் கூட போய் காம்படிட் பண்ணி பிளேஸ் பண்ணி நீ வாங்கி பிளேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கே காமிச்சு கொடுத்துரும் இல்லையா? எங்கே போய் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து பாடி பில்டிங் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. இது என்னைக்கு சரியாகுதோ அப்போ தான் இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நானே இதுக்கு கற்றுக்குட்டி தான். பட் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன், உயிரை கொடுத்து பண்ணுறவங்க எல்லாம். ஸோ அவங்கள பார்த்துட்டு இந்த நேஷனல் அப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் வயிறு வாயில எரியுது. பாடி பில்டிங் இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப காஸ்ட்லியான கேமு, நிறைய செலவு பண்ணணும், ஹெல்த் நிறைய பாதிக்கும். திடீர்னு கீழே ஒருத்தர் வந்துட்டு அது எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களால் அது முடியாது, எங்களால் அது முடியும்.